கற்றுக்கலாம். இன்னைக்கு இன்னொரு லெசன் இன் code.org. ஸோ code.org லாகின் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் கூகுள் பண்ணுறேன். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி இதில் லாகின் பண்ணணும் லெசன் 1ல் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லாகின் பண்ணியாச்சு. இப்போ கோர்ஸ் கேட்டலாக், அதுக்கு கீழே கிரேட் 6 to 12, அதுக்கு கீழே எக்ஸ்பிரஸ் கோர்ஸ். அங்கே நம்ம சீக்வன்சிங் முடிச்சாச்சு, லூப்பிங் முடிச்சாச்சு. இப்போ கண்டிஷன்ஸ்க்கு வருவோம். கண்டிஷன்னா என்ன? அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நம்ம சில கொஷின்ஸ் பண்ணுவோம். நான் 4th கொஷின் பண்ணலாம் இப்போ. ஓகே, இப்போ கண்டிஷன்னா என்ன? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பி வந்து ஒரு டப்பாக்கும் போகணும். அங்கே வந்து அதை செக் பண்ணணும், அதில் ஃப்ளவர் இருக்கா அப்படின்ட்டு. ஃப்ளவர் இருந்தால் அது வந்து நெக்டர் கலெக்ட் பண்ணணும். ஓகே, அதான் இங்கே கேள்வி. இங்கே சம்டைம்ஸ் ஃப்ளவர் இருக்கலாம், ஃப்ளவர் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த கேசஸில் நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இஃப் தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். நீ வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, இஃப் அங்கே ஃப்ளவர் இருக்கா, ஓகே ஃப்ளவர் இருக்கா அப்படின்றது தான் கண்டிஷன். இருந்ததுன்னா நம்ம நெக்டர் கலெக்ட் பண்ணுறோம், இல்லைனா ஒன்றும் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூவ் ஃபார்வர்ட், ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். ஸோ மூவ் ஃபார்வர்ட், இங்கே வந்த உடனே அது செக் பண்ணணும் அது. ஸோ இஃப் இட் ஃப்ளவர், இஃப் அட் ஃப்ளவர், அதாவது அங்கே ஃப்ளவர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? கெட் ஹனி, கெட் நெக்டர். ஓகே, இல்லைனா ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது நான் அதை அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு இஃப்பை மட்டும் கற்றுப்போம். ஸோ இஃப் ஃப்ளவர் கெட் நெக்டர் முடிஞ்சிடுது. இப்போ திருப்பி அதை மூவ் ஃபார்வர்ட் அதே செக் பண்ணணும், மூவ் ஃபார்வர்ட் அதே செக் பண்ணணும். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு ரிப்பீட் லூப்பில் போட்டுடலாம். ஸோ அத்தனையும் ஒரு ரிப்பீட் லூப்பில் போட்டுட்டு, ஓகே ரிப்பீட் லூப் பற்றி உங்களுக்கு கற்றுக்கணுன்னா லெசன் நம்பர் 2, 3, 4 செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ வாட்டி ரிப்பீட் பண்ணோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7 டைம்ஸ். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அது நெக்டர் ஃப்ளவர் இருந்தால் தான் நெக்டர் எடுக்கிறது, இல்லைனா ஒன்றும் பண்ணலை. ஓகே, நம்ம இது நெக்ஸ்ட் 7th கொஷின் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இங்கே இந்த இடத்துக்கு போகணும். இந்த ஹனி கோம்பு இருக்கு. ஹனி கோம்பு இருந்ததுன்னா அது ஹனி எடுக்கணும், அதான் இப்போ கேள்வி. ஓகே, இஃப் தெர் இஸ் அ ஹனி கோம், த பீ வில் ஒன்லி நீட் டு மேக் ஹனி ஒன்ஸ். ஹனி கோம்பு இருந்ததுன்னா அது வந்து ஹனி பண்ண போகிறது. ஸோ மூவ் ஃபார்வர்ட் 2 வாட்டி போக போகிறேன். ஸோ அதனால ரிப்பீட் 2 times. ஃபஸ்ட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். இங்கே இருப்பேன் நான். இப்போ நான் செக் பண்ணணும் இது ஹனியா அப்படின்ட்டு. ஸோ இஃப் ஹனி கோம் ரெண்டு ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக் பண்ண போகிறேன். அதனால இது சீக்வன்ஸாக கீழே போகணும், தூக்கி இது உள்ளே போடக்கூடாது, தப்பு. ஏன்னா எவ்ரி டைம் போகும்போது செக் பண்ண தேவையில்லை. கேள்வி மார்க் எங்கே இருக்கோ அங்கே செக் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு அது 2 ஸ்டெப்பு போகிறது முடிஞ்சிடுது, ஒரு ஸ்டெப் ஒரு பார்ட். அடுத்தது தான் வந்து செக் பண்ண போகிறது. இஃப் அட் ஹனிகோமாக இருந்ததுன்னா என்ன பண்ணும்? மேக் ஹனி. ஓகே, இங்கே இருக்கு. இப்போ நான் டேர்ன் லெஃப்ட் பண்ணணும், ஏன்னா மேலே போகணும் நான். ஸோ டேர்ன் லெஃப்ட் டேர்ன் பண்ணி திருப்பி நான் 2 ஸ்டெப் போய் செக் பண்ணணும். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், 2 ஸ்டெப் போய் செக் பண்ணியிருக்கேன். அதனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு ரிப்பீட் லூப்பில் போட்டுடலாம். ஏன்னா 2 times நான் அதை பண்ணுறேன். ஸோ ரிப்பீட் 2 times, இது ஃபுல் லைன். ஸோ லூப்புக்குள்ள லூப், அது பேர் என்ன? ரிப்பீட்டட் லூப்ஸ், நெஸ்டட் லூப்ஸ். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் பாக்கி இருக்கிற கொஷின்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ரேண்டமாக இன்னொரு கொஷின் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இஃப் கமாண்ட் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இஃப் எல்ஸ் கமாண்டை பார்க்க வரோம். அதாவது இப்போ உங்கள் அம்மாட்ட போய் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பிரியாணி பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இஃப் ரைஸ் இருந்ததுன்னா மேக் பிரியாணி, எல்ஸ் மேக் சப்பாத்தி. ஓகே, ஸோ ரைஸ் இருந்ததுதான் பிரியாணி பண்ணுங்க, இல்லைனா சப்பாத்தி பண்ணுங்க. ஸோ இஃப் ரைஸ் இஸ் தேர், அதான் கண்டிஷன். ரைஸ் இஸ் தேர் தான் கண்டிஷன். தென் மேக் பிரியாணி, எல்ஸ் மேக் சப்பாத்தி.
ஓகே, ஸோ இப்போ வந்து இது இந்த 4 கொஷின் மார்க் 3 கொஷின் மார்க்கையும் போய் எடுக்கணும். இப்போ கேள்வி பாருங்க. கலெக்ட் நெக்டர் இஃப் தெர் இஸ் அ ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் இருந்தால் நெக்டர் பண்ணணும், ஹனி கோம்பு இருந்ததுன்னா ஹனி பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அது 2 ஸ்டெப்பு போக வைப்போம். 2 ஸ்டெப் இல்லை, 3 ஸ்டெப். 1 2 3. ஸோ ஒரு ரிப்பீட் லூப்பை போட்டு 3 டைம்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ 1 2 3 இங்கே இருப்பேன். இப்போ நான் இங்கே செக் பண்ணணும். ஸோ இஃப் அட் ஃப்ளவர், ஸோ ஃப்ளவராக இருந்தால் என்ன பண்ணணும் நான்? நெக்டர். ஸோ கெட் நெக்டர். எல்ஸ்னா அது என்னவா கூட இருக்கலாம். ஆனால் இந்த கொஷனில் 2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே 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 செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஹனி கோமான்னு செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஃப்ளவராக இருக்கும், இல்லை ஹனி கோமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃப்ளவராக இருந்தால் நெக்டர் பண்ணு, இல்லைனாக்கா ஹனி பண்ணு, அப்படி போகுது. நீங்கள் திருப்பி செக் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அது ஃப்ளவராக இருக்கும், இல்லை ஹனி கோமாக இருக்கும். ஓகே, அப்புறமா திருப்பி நீங்கள் 2 ஸ்டெப்பு போகிறீங்க. டேர்ன் ரைட் பண்ணோம் இல்லையா? ஸோ டேர்ன் ரைட் பண்ணிட்டு திருப்பி 1 2 3 ஸ்டெப் போயிட்டு திருப்பி செக் பண்ணணும். திருப்பி டேர்ன் ரைட் போயிட்டு 1 2 3 போயிட்டு இன்னொரு செக் பண்ணணும். ஸோ எவ்வளோ வாட்டி பண்ணுறேன்? 1 2 3 வாட்டி அதே பண்ணுறேன் நான். ஸோ நெஸ்டட் லூப்ஸ் 3 வாட்டி இது ஃபுல்லாக திருப்பி நான் ரிப்பீட் பண்ணணும். இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஃப்ளவர் இருந்திருக்கு, பாக்கி இடத்துல ஹனி கோம் இருந்திருக்கு. இதுதான் வந்து இஃப் எல்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கொஷின்ஸும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா jollyakathukalam@gmail.com மெயில் பண்ணுங்கள்.